கௌசல்ய புத்திரனுக்கு ஸ்ரீராமன் என்கிற திவ்யமான திருநாமத்தை சூட்டினாள். சுமித்ரா புத்திரர்களுக்கு முதல் பிள்ளைக்கு இளைய பெருமான் லக்ஷ்மணன் என்றும் அடுத்த பிள்ளைக்கு சத்ருக்கனாழ்வான் என்றும் திருநாமம் சூட்டினாள். கைகேயினுடைய புத்திரனுக்கு பரதாழ்வார் என்று நாமகரணம் சூட்டினாள். ஒரு அற்புதமான சரித்திரம் இந்த ராமச்சரித்திரம். இந்த ராமச்சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ பார்க்கிறாளோ, வீட்டில் புத்தகமாக வைத்து ஜபம் செய்து அர்ச்சனை பண்ணுறாளோ, விளக்கேற்றி வச்சு அதை புஷ்பமிட்டு ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ, அவருடைய கிரகத்திலே கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணமாகும், குழந்தை வேண்டக்கூடியவாளுக்கு சத்புத்திர சந்தான பிராப்தின்னு நல்ல ஞானமும் கல்வியும் அமையக்கூடிய நல்ல குழந்தைகள் பிறக்கும்னு சொல்கிறாள். அப்படிப்பட்ட இந்த ராமாயண பாலகாண்டத்திலே ராம அவதாரிகை கேட்டவாளுக்கெல்லாம் சகல செல்வ யோகமும் சத்புத்திர சந்தான பிராப்தியும் கிடைக்க வேணுமாய் பிரார்த்தித்து அமைகிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.